ஆயனை தேடும் ஆடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறார். ஆயனை தேடும் ஆடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறார். சிதறிய சிறுமந்தை நாமே, சிதறிய சிறுமந்தை நாமே, சேர்ந்தே அவரிடம் செல்வோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். ஆயனை தேடும் ஆடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறார். பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாற செய்வேன், பாயும் நீர் அருவிக்கு அழைத்துச் செல்வேன். பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாற செய்வேன், பாயும் நீர் அருவிக்கு அழைத்துச் செல்வேன். நலிவுற்றதும் வலுவற்றதும் களைப்புற்றதும் சோர்வுற்றதும் நிறைவாழ்விலே நிலை பெறச் செய்வேன். திருமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். திருமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். ஆயனை தேடும் ஆடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் குடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜியா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாள் ஒளிபரப்பு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Vallankani, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jia Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Vallankani, who are watching the same. நம்பிக்கையில் உறுதி பெற தொடக்க கால திரு அவையில் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றிய சீடர்கள், தொடக்க கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், இழிவுபடுத்தப்பட்டார்கள். இருந்தாலும் எந்த அளவுக்கு அவர்கள் இழிவுபடுத்தப்பட்டார்களோ, எந்த அளவுக்கு அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்களோ, அந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள். அதனால் அவர்கள் எண்ணிக்கையில் பலுகி பெருகினார்கள். அதே நேரத்தில் இந்த உலகம் நிச்சயமாக உங்களை துன்புறுத்தும், உங்களை எதிர்க்கும், உங்களை வெறுக்கும். காரணம் என்னை அது வெறுத்தது என்று இயேசு தன் சீடர்களுக்கு பிரியாவிடையின் போது திடப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். எனவே நாம் சந்திக்கும் போராட்டங்கள், பிரச்சனைகள், சவால்கள், எதிர்ப்புகள், வெறுப்புகள் நம்மை திடப்படுத்த, பலப்படுத்த, பக்குவப்படுத்த, நம்பிக்கையில் உறுதி பெற என்ற சிந்தனையில் தொடர்ந்து இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம்.
எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்முடைய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, திருமுலக்கின் புது பிறப்பால் விண்ணக வாழ்வை எங்களுக்கு அளிக்க திருவுலமானி அழியா தன்மைக்கு தகுதியுள்ள நீர் ஏற்றுக்கொண்ட நாங்கள் உமது உதமையால் உமது மாட்சியின் நிறைவுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாளில் பவுல் தெருபை, லிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார். லிஸ்திராவில் திமோத்தேயு என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண். தந்தையோ கிரேக்கர். திமோத்தேயு லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதர சகோதரிகளிடையே நற்சான்று பெற்றவர். பவுல் அவரை தம்முடன் கூட்டிச் செல்ல விரும்பினார். அவ்விடங்களில் உள்ள யூதர்களின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்வித்தார். ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். அவர்கள் நகர் நகராய் சென்றபோது எருசலேமில் உள்ள மூப்பரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைப்பிடிக்குமாறு கூறினார். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. பின்பு ஆசியாவில் இறை வார்த்தையை அறிவித்தவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிக்கியா கலாத்தியா பகுதிகளை கடந்து சென்றனர். அவர்கள் மீசியா அருகே வந்து பித்தினியாவுக்கு செல்ல முயன்றபோது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போக விடவில்லை. எனவே அவர்கள் மீசியா வழியாக சென்று துரோவா நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியா ஒருவர் வந்து நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இக்காட்சியை பவுல் கண்டதும், நாங்கள் மாசிதோனியாருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 100 பதிலுரை பாடல் பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரே ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள்.
அனைத்துலகோரே ஆண்டவரே ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரே ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரே ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள், மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரே ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரே ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள், அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள். அவர் மேய்க்கும் ஆடுகள், ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. அனைத்துலகோரே ஆண்டவரே ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரே ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்பே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல,
எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால்தானே உங்கள் வார்த்தையையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய நையின் அன்பு பக்தர்களே, என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால்தானே உங்கள் வார்த்தையையும் கடைபிடிப்பார்கள். கிறிஸ்தவ மத சுதந்திரம் அதிகமாக இல்லாத அந்த ஒரு நாட்டிலே ஒரு இளம் ஆசிரியர், அவருடைய பெயர் இவான், அவருடைய சட்டைக்கு கீழ் அடியில் ஒரு பழைய ஸ்ட்ரிங்கோடு சேர்த்து கட்டப்பட்ட ஒரு சிலுவை. He wore a small wooden cross. அவருக்கு அவருடைய கிராண்ட்ஃபாதர், தாத்தா கொடுத்தது. அதை தன்னுடைய சட்டைக்கு அடியில் அவர் எப்போதும் தொங்க விட்டு கொண்டிருப்பார். ஒவ்வொரு நாளும் மதிய உணவிற்காக வகுப்பறைகள் காலியாக இருக்கின்ற போது இந்த இவான் என்ற ஆசிரியர் குனிந்து அமைதியாக அந்த சிலுவைக்கு வணக்கம் செலுத்தி ஜெபிப்பார். அந்த சிலுவையை பிடித்து கொண்டு அவர் ஜெபிப்பார். Spend few minutes in silence clinging to the cross. மிகவும் பிரமாணிக்கமாக பக்தியோடு நம்பிக்கையோடு அவர் ஜெபிப்பார். இவ்வாறு பல நாட்கள் நடந்து கொண்டிருந்தன. பல நேரங்களிலே அந்த ஆசிரியரை இந்த கூட்டத்திலே அழைத்து மிகவும் கேலி செய்வார்கள், கிண்டல் செய்வார்கள், கொக்கரிப்பார்கள், அவரை இழிவுபடுத்துவார்கள். mocked and asked to give up his faith. அவருடைய நம்பிக்கையை எப்படியாவது அவர்கள் விட்டுவிட வேண்டும் என்றெல்லாம் கேட்டு பார்த்தார்கள். இந்த இழிவான நேரத்திலும், இந்த துன்புறுகின்ற நேரத்தில் எல்லாம் அவர் குனிந்து அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வணங்கி find strength and courage, நம்பிக்கையும் உறுதியும் அந்த சிலுவை இடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்டார். பல ஆண்டுகள் கழித்து இவருடைய மாணவர்களில் ஒருவர் வளர்ந்துட்டார். திருமுழுக்கு தொட்டிக்கு பக்கத்தில் இருந்து நின்றுட்டுருக்கிறார். அப்போது ஒருத்தர் அவரை பார்த்து கேட்குறார், நீங்கள் இங்கு வருவதற்கு அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு கிறிஸ்துவிடத்திலே உங்களை அழைத்து வந்தது யார் என்று இந்த கேள்வியை அவரிடத்திலே கேட்கின்றார்கள். அப்போ அவர் சொல்கிறார், he said, I was taught by a teacher who did not publicly speak about God, but could not stop hiding God from us by his life and actions. நான் ஒரு ஆசிரியரால் கற்றுக் கொடுக்கப்பட்டேன், அல்லது ஒரு ஆசிரியர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை பப்ளிக்காக வெளிப்படையாக அவர் பேசாமல் அவருடைய வாழ்க்கையாலும் அவருடைய செயல்களாலும் எங்களுக்கு வெளிப்படுத்தினார். அவருடைய வாழ்க்கையும் அவருடைய செயல்களும் கடவுளை அவரிடத்திலே மறைத்து வைக்க முடியவில்லை.
அதனால தான் சொல்கிறாங்க, some of the loudest sermons are whispered by the lives of the quietly courageous people. நாம் சொல்லுகின்ற மறையுரைகள், நம்ம வைக்கிற சத்தமான மறையுரைகளை விட ஒரு சிலர் அமைதியாக இருக்கின்ற ஒரு சிலருடைய நம்பிக்கைகள் நம்முடைய காதுகளில் எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. அந்த வாழ்க்கையானது ஒலித்து கொண்டே இருக்கிறது. அந்த வாழ்க்கை நம்மை தொடுகிறது. நம்பிக்கையில் நாம் உறுதியாக இருக்கிற போது, நிலைத்திருக்கின்ற பொழுது, அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளமாக அமைகிறது. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு முன்பாக தன்னுடைய இறுதி சென்ட் ஆஃப் அவர் கொடுக்குறப்போ பிரியா வீட்டில் சொன்ன வார்த்தைகள் தான் இன்றைய யோவான் எழுதிய நற்செய்தியிலே நாம் கேட்ட இந்த வசனங்கள். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நீங்கள் இந்த உலகம் உங்களை வெறுக்குது அப்படின்னா அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்களை வெறுப்பதற்கு முன்பாகவே அது என்னை வெறுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் உலகத்தை சார்ந்து இருந்தால், அவங்க சொன்னபடியே கேட்டால், அவங்களுக்கு பிடித்தமானவர்களாக இருந்தால் இந்த உலகம் உங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கும். ஆனால் நான் உங்களை இந்த உலகத்திலிருந்து தேர்ந்து கொண்டு விட்டேன், நான் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டேன். அப்படின்னா நீங்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள், எனவே உலகம் உங்களை வெறுக்கிறது. அப்படின்னா நீங்கள் என்னுடைய சீடர்களாக இருக்கின்றீர்கள். யார் யாரெல்லாம் ஆண்டவருக்கு பிடித்தமானவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை இந்த உலகம் வெறுக்கும். இந்த உலகம் கிண்டலாக பேசும், இந்த உலகம் கேவலமாக பேசும், இந்த உலகம் இழிவுபடுத்தும். எனவே நீங்கள் தைரியமாக இருங்கள். உங்களை எல்லாம் மாதிரியெல்லாம் துன்புறுத்துவார்கள். என்னை அவர்கள் துன்புறுத்துகிறார்கள் என்றால் நிச்சயமாக உங்களையும் துன்புறுத்துவார்கள் என்று ஆண்டவர் இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை, அவர்கள் நம்பிக்கையில் உறுதி பெறுவதற்காக, திடப்படுத்துவதற்காக, பலப்படுத்துவதற்காக, பக்குவப்படுத்துவதற்காக தான் இந்த உலகை விட்டு செல்வதற்கு முன்பாக அவர்களை, ஏன்னா அவங்க அனுப்பினவரை அறிந்து கொள்ளவில்லை, என்னை அனுப்பின கடவுளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை, அவர்களுடைய வார்த்தையை கேட்கவில்லை, அவர்களுக்கு வார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லை. அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாதனால அவர்களுக்கு என் மீது நம்பிக்கை இல்லை, என் தந்தையை அறிந்து கொள்ளவில்லை. எனவே நான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், எனவே நிச்சயமாக அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இருந்தாலும் நீங்கள் கொண்டிருக்கின்ற இந்த வார்த்தையின் பொருட்டு நம்பிக்கையில் உறுதி பெறுங்கள். இன்றைய முதல் வாசகம். பவுல் தெருபை லிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார். லிஸ்திராவில் திமோத்தி இருக்கிறாரு. திமோத்தியினுடைய அப்பா ஒரு கிரேக்கர், அவங்க அம்மா ஒரு யூத பெண். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண், நம்பிக்கையில் உறுதி பெற. இவங்க அம்மா பாட்டியும் யூத பெண், அப்பா கிரேக்கர். அப்போ இவர்களுடைய திருமணம் கலப்பு இன திருமணம். எனவே இவருடைய நம்பிக்கையும் இவருடைய வாழ்க்கையும் இவங்க அம்மா கிட்ட இருந்தும் பாட்டிக்கிட்ட இருந்தும் வருது. இவருடைய அப்பா கிரேக்கராக இருக்கின்ற காரணத்தினாலே, இது கலப்பு திருமணமாக இருக்கின்ற காரணத்தினால் பவுலடியார் என்ன செய்கிறாரு, சமுதித அந்த ஞானத்தை பயன்படுத்தி அங்குள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்தேசனம் செய்தார். ஏன்னா அப்போ தான் அந்த பிரச்சனை நடக்குது, விருத்தேசனம் செய்யலாமா இல்லையா, யூதர்கள் செய்யணும், ஜென்டைல்ஸ் புறவினத்தார்களுக்கு தேவையில்லை. இருந்தாலும் பவுலடியார் தன்னுடைய சமோதித ஞானத்தை பயன்படுத்தி அந்த திருத்தூதர்கள் கொடுத்த அந்த கடிதத்தை அவர்களிடத்திலே கொடுத்து விட்டு யூத சடங்குகளை கடைப்பிடிக்குமாறு கேள்விப்பட்டார். அதே நேரத்தில் திமோத்தேயு நல்ல மனிதராக இருக்கின்ற காரணத்தினால் இந்த பிரச்சனை வரும், எல்லாரும் இவரை பற்றி ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறார், அவருக்கு விருத்தேசனம் செய்தார். அதனால் திருச்சபையில் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் மக்கள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. எதற்காக இவர் செய்தார் என்றால், அந்த மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்காக. காரணம், அப்பொழுது அந்த கிறிஸ்து மதம் வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா யூதர்களை பொறுத்தவரை அந்த கலப்பினத்திலே ஒரு யூத பெண் ஒரு பிற இன ஆணை மணந்தாலோ அல்லது ஒரு யூத ஆண் பிற இன பெண்ணை மணந்தாலோ அவர்களை பொறுத்தவரை அவர்கள் ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க. தே ஆர் கன்சிடர்ட் அஸ் டெட். ஈவன் அவர்களுக்கு ஃபியூனரல் நடத்துவாங்களாம், அடக்க சடங்கு நடத்துவார்களாம். அந்த அளவுக்கு யூதர்களுடைய அந்த சட்டம் இருந்தது. அதே நேரத்தில் அந்த யூத கலப்பின திருமணத்திலே பிறந்த குழந்தைகளை ஒரு பொருட்டாக கருத மாட்டார்கள். இப்போ பவுலடியார் கிரேக்க ஆணுக்கும்
திமோத்தேயுடைய அப்பா யூத பெண்ணுக்கும் பிறந்த திமோத்தேயு. ஆனால் திமோத்தேயு லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதர சகோதரிகளிடையே நற்சான்று பெற்றவர். அவருக்கு ஒரு நல்ல பேர் இருந்துச்சு, நல்ல மதிப்பு இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணுறாரு, அவரை தம்மோடு கூட்டி செல்ல அவர் விரும்பினார். இப்போ ஏன்னா கடைசி வரைக்கும் இவர் தான் ரோமில் பவுலடியார் இருக்கின்ற பொழுது கடைசியிலே இவருக்கு உதவி செய்வார். இவரும் மார்க்கும் இவரோடு கூட இருப்பார்கள். அந்த அளவுக்கு திமோத்தேயு இஸ் மை சன், மை பிலவட் சன் என்றெல்லாம் பவுலடியார் தன்னுடைய திருமுகத்திலே, கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே அவர் சொல்லியிருப்பார். அந்த அளவுக்கு திமோத்தேயுனுடைய அந்த வாழ்க்கை அவரை பவுலடியாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவ்வளவு ஸ்ட்ரிக்டாக யூதர்கள் இருக்கின்ற அந்த ஒரு சமயத்தில் அங்கே இருக்கின்ற அவர்களுடைய நடவடிக்கையின் பொருட்டு பவுலடியார் என்ன செய்கிறார், அவருக்கு விருத்தி சதனம் செய்து கொடுக்கிறார். ஏன்னா அவ்வளவு திறம் அந்த யூத மத சடங்குகளில் அவர்கள் அவ்வளவு தீவிரமாக இருந்தார்கள். அப்படி இருந்திருந்தும் இந்த திமோத்தேயு இவ்வளவு நற்சார்ந்து பெற்ற ஒரு மனிதராக இருக்கிறாரே. இன்னொன்று என்னன்னா, அந்த லிஸ்திரா தெருபை நகரை வந்தடைந்தான்னு சொன்னீங்களா, இவர் ஏறக்குறைய 5 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே போகிறார். முதல்ல தன்னுடைய பயணத்தை செலவழித்து விட்டு 5 ஆண்டுகள் கழித்து அங்கே செல்கின்ற போது அங்கு இப்படி ஒரு நல்ல மனிதர், அப்போ தன்னுடைய பணியை இட்டு செல்வதற்கு, தன்னுடைய பணியை மீண்டும் அதை தொடர்வதற்காக தன்னை திமோத்தேயுவில் ஒரு இளம் அருமையான ஒரு சிறு வந்திருக்கிறார் என்பதை குறித்து பெருமிதம் கொள்கிறார். அவர் போட்ட விதைச்சிருக்குது. அவ்வளோ அற்புதமான ஒரு மனிதர் இங்கே வந்திருக்கிறார் என்று 5 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே சென்று அவர்களுடைய அந்த நம்பிக்கையை பார்க்கின்ற போது பவுலடியாருக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இவ்வளவு உற்சாகமுள்ள ஒரு ஞானமுள்ள நற்சான்று பெற்ற ஒரு இளைஞன் இங்கே இருக்கிறான் என்று சொல்லி அவர் தன்னோடு அழைத்து செல்கிறார். அழைத்து சென்றது மட்டுமல்லாமல் அங்கு அவர் போதிக்கின்ற போது அந்த கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கை பெருகி வந்தன என்று நாம் பார்க்கின்றோம். ஆக தொடக்க கால திருச்சபையில் அவர்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்காக அல்லது கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற போது அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்களோ அல்லது சவால்களை சந்தித்தார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் எண்ணிக்கையில் பெருகினார்கள். கிறிஸ்துவ மதம் வளர்ந்து கொண்டே இருந்தது. அவர்கள் சந்தித்த அந்த பிரச்சனைகளெல்லாம் அவர்களுக்கு சாதகமாக மகந்தன. அதனால தான் நற்செய்தியில் இந்த உலகத்தை விட்டு கடைசியாக பிரிகின்ற போது ஆண்டவர் சொன்னார், இந்த உலகம் உங்களை துன்புறுத்துகிறது என்றால் அது என்னையும் துன்புறுத்தி இருக்கிறது. எனவே நிச்சயமாக உங்கள் துன்புறுத்தும் என்ன, நீங்கள் என்னுடைய சீடர்கள். பவுலடியார் இயேசுவினுடைய சீடர். திமோத்தி பவுலடியார் அவரை அழைத்திருக்கிறார், அவருடைய சீடர். ஆக யார் யாரெல்லாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரை பின்தொடர்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக துன்பங்கள் வரும், சவால்கள் வரும். அவ்வாறு துன்பங்கள் வருகின்ற பொழுது, சவால்கள் வருகின்ற பொழுது நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற நேரத்தில் கடவுள் நமக்கு உதவி செய்வார். அதனால தான் ஆசியாவில் நிறைவார்த்தை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர் பெருகிய கலாத்திய பகுதிகளை கடந்து சென்றார். ஏன்னா அங்கே வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் இயேசுவினுடைய ஆவி அவர்களை தடுத்து அவர்களை அங்கே போகவிடவில்லை. அப்போ எங்கே போகிறாரு, பவுலடியார் ஒரு காட்சி காமிக்கிறார். அங்கே ஒரு மாசிதோனியர் அங்கே நிற்கிறது மாதிரி இருக்குது. அது லூத்கா என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இருந்தாலும் லூக்கா அவரோடு கூட இருந்தார். காரணம் என்னவென்றால் அவருடைய கடைசி காலம். அவர் ஒரு டாக்டர், அவர் ஒரு மருத்துவர். எனவே இவருக்கு ஒன்று இவருக்கு சீடராகவும் இருக்கிறார், இவருக்கு எழுதுவதற்கு உதவி செய்கின்றார். அதே நேரத்தில் ஒரு மருத்துவராக அவருடைய கடைசி காலத்தில் அவருடைய பணியிலே அவருடைய உடல் சோர்வு, உடல்நிலையை பார்ப்பதற்கும் பராமரிப்பதற்கும் அவர் உதவியாக இருக்கிறார் என்று சொல்லி அவர் மாசிதோனியாவுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினர். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த காட்சியை கண்டதும் பவுலடியார் மாசிதோனியாவுக்கு நற்செய்தி அறிவிக்கும் என்று கடவுள் தீர்மானித்தார்னு சொல்லி நாங்கள் அங்கே போனோம், ஆசியா மைனருக்கு நாங்கள் போகலை என்று சொல்கிறார். ஆக இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், நாம் முழு நம்பிக்கையோடு ஆண்டவரை கட்டி இறுக பிடித்து கொள்கிற போது கடவுள் நமக்கு வழி சொல்லுவார், கடவுள் நம்மை வழிநடத்துவார், கடவுள் நாம் கேட்ட வரங்களை கொடுப்பார். ஆனால் அதே நேரத்தில் அவ்வாறு நாம் கடவுளை நோக்கி நெருக்கமாக இருக்கின்ற பொழுது இந்த ஆசிரியர் யோவானை போல
நமக்கு நிறையா இழிவுகள் வரும், இழிவு பேச்சுகள் வரும், வதந்திகள் வரும், அல்லது வக்கிரமங்கள் வரும், அல்லது அநியாய தீர்ப்புகள் வரும், அல்லது எதிர்ப்புகள் வரும், சவால்கள் வரும். அப்போ அந்த சவால்கள் வருகின்ற பொழுது அவர் என்ன பண்ணார்? சட்டப்பை கீழே உள்ள அந்த தொங்குற சிலுவையை பிடித்து கொண்டு ஆண்டவரிடத்தில் தைரியத்தை கேட்டார். அவருக்கு ஆண்டவர் தைரியத்தை கொடுத்தார். அந்த தைரியம் அவருக்கு ஒரு இயேசுவினுடைய சீடராக வாழ்வதற்கு, அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியாக போதிப்பதற்கு சான்றாக அமைந்தது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை, அன்னையினுடைய திருத்தலத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள், எனவே நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் கேட்ட வரங்களை அன்னை தருவார் என்று வந்திருக்கிறீர்கள். அவ்வாறு அன்னையினுடைய பிள்ளையாக நீங்கள் இருக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான நெருக்கடிகள் வரும். அவ்வாறு நெருக்கடிகள் வருகிற நேரத்திலே நாம் ஆண்டவரை இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டும். அன்னை மரியாளை இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டும். அவ்வாறு ஆண்டவரை இறுக்கமாக நாம் பிடித்து கொள்கின்ற போது கடவுளுடைய அருள் வல்லமை நம்மை திடப்படுத்தும், நம்மை பலப்படுத்தும், நம்மை பக்குவப்படுத்தும். நாம் நம்பிக்கையில் உறுதி பெற்று வளர்வோம் என்ற எண்ணத்தோடு இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். அள்ளி தந்தாயே இறைவா, அள்ளி தந்தாயே, இறைவா அள்ளி தந்தாயே. கடமும் நட்பும் உறவும் தந்தாய், உணவும் உடையும் உயிரும் தந்தாய். உம்மை போல நானும் வாழ உள்ளதெல்லாம் பகிர்ந்து வாழ அள்ளி தந்தாயே, இறைவா அள்ளி தந்தாயே. சகோதர சோலியண்டது குடிதுமான பலி நிறைவேற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்துமை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்கவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவரச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவருமிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர்.
அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்கள் மதும் ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவா. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பின் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் ஊழியம் புரிய தகுதியான எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். எழும்பும் புதிய வெள்ளம் பெருகுதே, பங்கு பெறவே பகிரும் உள்ளம் நிறையுதே. எழும்பும் புதிய வெள்ளம் பெருகுதே, பங்கு பெறவே பகிரும் உள்ளம் நிறையுதே. வருவாழ்வு கண்டே புது பார்வை கொண்டே, தந்தை நன்னில் கொள்ளும் உறவில் மகிழவே
பொங்கி எழும்பும் புதிய வெள்ளம் பெருகுதே பங்கு பெறவே பகிரும் உள்ளம் நிறையுதே நம்மிடை வாழவே வந்திடும் அன்பே நம்பிடும் வேளையில் தங்கும் அருளே நன்மை பெறவே தன்னை முழுதும் தந்ததே ஒன்றுபடலாம் தீமை வென்று விடலாம் என்ற நிலையே என்று உலகம் காணலாம் பொங்கி எழும்பும் புதிய வெள்ளம் பெருகுதே பங்கு பெறவே பகிரும் உள்ளம் நிறையுதே பொங்கி எழும்பும் புதிய வெள்ளம் பெருகுதே பங்கு பெறவே பகிரும் உள்ளம் நிறையுதே மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சியினர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவேல் நடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும் எங்கள் ஆயுர் சகாயராஜ் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியிலும் அது ஆட்சிக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவாவும் மன்றாடுகிறோம். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவாவும் மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய
அருள் வரங்களை பொழிந்திட இறைவாவுமை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவாவுமை மன்றாடுகிறோம். உமது மனம் பெறும்போதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடிய திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்மோட நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணக்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவாவுமை மன்றாடுகிறோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in this sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence let us place our personal petitions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிறைய எங்கள் புடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதே. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வர மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பார்க்கால பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்குவை. இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்கலாசனம் நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்கவை. இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனை நாசி உங்களோடு என்றும் தங்குவதா. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, Our Lady of Health. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.
காலமுமே. இறைமக்களே, பெற்றோர்களே, மாற்றுத்திறனாளி மாணவர்களை மாற்றும் திறனாளிகளாக மாற்ற நாகை மாவட்டம் வேலை நகரில் புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்திற்கு கீழ் இயங்கும் கிறிஸ்துராஜா செவிப்புலன் குறையுடையோர் சிறப்பு உயர்நிலைப் பள்ளியும், கைகால் முடியாதவர்கள், காது கேளாதவர்கள், வாய் பேச இயலாதவர்கள், மன வளர்ச்சி குன்றியவர்கள், நரம்பியல் கோளாறு உடையவர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துராஜா சிறப்பு மேல்நிலைப் பள்ளியும், கிறிஸ்துராஜா 14 வயதிற்கு மேற்பட்ட அறிவாற்றல் இடர்பாடு உடைய சிறப்பு தொழிற்பயிற்சி இல்லமும் எம் தஞ்சை ஆயர் மேதகு டாக்டர் டி. சகாயராஜ் ஆண்டகை அவர்களால் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மூன்று பள்ளிகளுக்கும் தாளாளர் தந்தையாக பேரொருள் தந்தை சி. இருதயராஜ் அடிகளார் அவர்கள் மிகவும் சிறப்பாக வழிநடத்தி வருகிறார்கள். ஏடுகள் பல புரட்டினால் ஏற்றம் கொடுக்கும் மனித வாழ்க்கை என்பதை உணர்ந்து தரம் உயர்த்தும் கல்வியை தரமாய் கொடுத்திட, காது கேளாதோரும் கருத்தாய் கற்றிட, வாய் பேசாதோரின் வாழ்க்கையை உயர்த்திட எம் கிறிஸ்துராஜா செவிப்புலன் குறைவுடையோர் சிறப்பு உயர்நிலைப் பள்ளி சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. இதன் சிறப்பு என்னவெனில், பேசாத மாணவரும் பேச்சை பெற்றிட பேச்சு பயிற்சியானது அதற்குரிய கருவிகளை கொண்டு அனுதினமும் சிறப்பு ஆசிரியர்களால் சிறப்பாக கற்றுத்தரப்படுகின்றது. புதுமையாய் கல்வியை புகுத்திட ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்புகள் மூலம் கல்வி கற்றுத்தரப்படுகின்றது. பட்டங்கள் பெற்று பாறை ஆழ்வதை விட கைத்தொழில் கற்று கவலை மறந்து வாழலாம் என்பதற்கிணங்க மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு கைத்தொழிலும் கற்றுத்தரப்படுகின்றது. எவனையும் வெற்று காகிதம் என்று எண்ணாதே, அவனும் ஒரு நாள் பட்டமாய் பறப்பான் என்பதற்கிணங்க மாணவர்களிடம் உள்ள தனி திறமையை கண்டறிந்து அவர்களை விளையாட்டுகளிலும் ஓவியங்களிலும் பயிற்சியளித்து மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் பதக்கங்களும் கேடயமும் சான்றிதழ்களும் பெற்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் குழந்தைகளும் பயன்பெற வேண்டுமா? உங்கள் குழந்தைகளை எங்களிடம் தாருங்கள். சிறப்பு குழந்தைகளை சிறப்பான குழந்தைகளாக மாற்றித் தருகின்றோம். நன்றி.
ஆமென்.